இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலும் கூட நான் சிந்திக்கும்படியான தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கும் அப்பா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பேச ஆசைப்படுறேன். இந்த முதல் நாளிலே நான் அப்பா எந்த முறையிலே யார் யாரையெல்லாம் உயர்த்தி வைத்து வாழ்க்கையிலே உயர்த்தி உன்னதத்திலே வைத்தவர் அழகு பார்த்தார் என்று சொல்லி நம் இந்த முதல் நாளிலே தியானிக்க இருக்கின்றோம். பாருங்கள், உலக பிரகாரமான ஒரு தகப்பனே அல்லது பெற்றோர்களை எடுத்துக்கொண்டோன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு பலவிதமான ஆடைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் அணிவித்து நல்லா என் பிள்ளை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுத்தா நல்லா அழகுபடுத்துவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாலிப பருவத்தை எட்டிட்டான்னு சொன்னால் அவனும் நல்ல வேலையில் இருக்கணும் என்ன அப்படிங்கிறதுல எல்லாவற்றிலும் அவன் சிறந்து விளங்கணும், நல்ல கல்வி அறிவை அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. தகப்பன் ரொம்ப ஆசைப்படுறாருல, நல்லா உழைச்சி சம்பாதிச்சு தன்னுடைய பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாங்க. அப்படி இந்த உலக பிரகாரமான தகப்பனே இருக்கும் பொழுது நம்மையே உருவாக்கி படைத்த நம் பரம தகப்பன் நம்ம எவ்வளவு உயர்த்தி வைத்து அவர் அழகு பார்க்க விரும்புவார் இல்லையா? பாருங்கள், வேதத்திலே உயரத்திலே தூக்கி வைத்து அழகு பார்த்த 7 நபர்களிலே முதல் நபராக இன்றைய நாளிலே நாம் தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த முதல் நாளிலே தாவீதை நாம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், ஆடுகளின் பின்னாலே அலைந்தவனை, ஆடுகளின் பின்னாலே அலைஞ்சு திரிகிறான் அந்த தாவீது. அந்த ஆடுகளின் பின்னாலே அலைந்து திரிந்த அவனை அவர் அழகாக அரியணை ஏற்றி வைத்து அவர் அழகு பார்த்த ஒரு தகப்பன் அல்லவா? பாருங்க, இந்த தாவீதினுடைய இளமை பருவத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அவன் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, தாவீது கர்த்தர் தன்னை எவ்வளவாய் நடத்தி வந்திருக்கிறார், தான் அதற்கு தகுதி இல்லாதவனாய் இருந்த போதிலும் கூட கர்த்தர் எவ்வளவாய் தன்னை நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் நினைத்து பார்த்து மிக அழகாக அந்த வசனங்களை எல்லாம் எழுதி வைத்துள்ளான். பாருங்க, அவன் வாழ்க்கையிலே கடந்து வந்த மேடு பள்ளங்கள் எத்தனை எத்தனை தோல்விகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், அவற்றின் மத்தியிலேயும் தேவன் அவனை அப்படியே விட்டுவிடவில்லை இல்லையா? அப்படியே கர்த்தர் அவனை உன்னதத்திலே தூக்கி உயரத்திலே தூக்கி வைத்து அவனை அரியணையிலே அமர வைத்தார் அல்லவா? பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை கஷ்டத்திலும் கண்ணீரிலும் பாடுகளிலும் வேதனைகளிலும் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை உயரத்திலே உயர்த்தி வைத்து நான் உன்னை அழகு பார்க்க விரும்புகின்ற ஒரு தகப்பன் என்று சொல்லி. பாருங்கள், தாவீதை எடுத்துட்டோன்னு சொன்னால் தன்னுடைய சொந்த தான் பெற்ற மகனுக்கே பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை, எத்தனையோ இடங்களிலே ஒரு வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டே போனான் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கின்றோம்ல. இன்னும் பாருங்க, அது மாத்திரம் இல்லை, சவுலுக்கு அந்த பிசாசனுடைய கொடிய தொந்தரவு இருக்கும் பொழுது அந்த வீணை இசைக்கருவியை மீட்டும் பொழுது மாத்திரமே அந்த பிசாசு அவனை விட்டு விலகி ஓடுகிறது. அதற்காக ஒரு நல்ல இசைக்கருவி மீட்டுகிற ஒருவனை தாவீதை தெரிந்து கொண்டு அந்த இசைக்கருவியை மீட்டி அவனிடத்தில் உள்ள அந்த அசுத்தாவை புறப்படும்படியாக அவர்கள் செய்த போது, தாவீது இசைக்கருவியை மீட்டி கொண்டிருக்கும் போதே அவனை குத்தி கொலை செய்ய பார்த்த ஒரு சவுல் ராஜா. பாருங்க, அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் எத்தனை முறை அவனுடைய உயிரை பாதுகாத்து வந்திருக்கின்றார். இன்னும் அவனுடைய சொந்த சகோதரர்களே அவனை பகைத்த போதும், சொந்த சகோதரர் பகைக்கிறாங்க, இன்னும் அவங்க அப்பா அவனை பெற்ற தகப்பன் கூட அவனை எண்ணாமற் போகிறான். பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி பலி விருந்துக்கு அழைத்த போது தாவீது வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்படியே தன்னுடைய மற்ற குமாரரை எல்லாம் அழைத்து வந்து சாமுவேலுக்கு தீர்க்கதரிசிக்கு முன்பாக நிறுத்துகிறான். இவர்கள் தான் என்னுடைய குமாரன் என்று சொல்லி. அப்போ ஒவ்வொருத்தரையாக கடந்து போக சொல்லும் பொழுது யாரையுமே ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லையே. அப்போ ஆண்டவர் என்ன, இங்கே போ, நீ ஈசாயின் வீட்டிற்கு போ, உடைய குமாரர்கள் ஒருவன் நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னாங்களே. அப்போ ஏசப்பா சொன்னது ஒரு நாளும் பொய்யாகாதே. அப்போ கேட்குறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி, இன்னும் உனக்கு பிள்ளைகள் உண்டா என்று சொல்லி. அப்போ தான் சொல்கிறாரு, ஆமாம், வனாந்திரத்தில் ஒரு சின்ன பையன்யா, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி அவன் அப்படியே நெக்லெக்ட் பண்ணியிருக்கான், புறக்கணித்து தள்ளினார் அவனுடைய அப்பா. திரும்ப 2வது அவனை என்ன செய்கிறாங்க, அழைக்கிறார். அவனை அபிஷேகம் பண்ணும்படியான கிருபை அவனுக்கு கிடைத்தது இல்லையா? பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் நம்ம கூட இப்படிப்பட்ட உலகத்தில் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மால் முன்னேற்றம் அடைந்த அநேகர் இன்றைக்கு நம்மை உதறி தள்ளிவிட்டு, நாம் ஏறி வந்த ஏணியை போல் நாம் இருந்தாலும் நம்மை எட்டி உதைத்து நம்மை தள்ளிவிட்டு அவர்கள் உயரத்தில் இருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். தாவீது ஆண்டவர்கிட்ட எல்லா காரியங்களையும் சொல்லியிருப்பார்ல, என்னுடைய நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியும்ப்பா, நான் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து நான் வந்தவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிந்தாலும் தாவீது அவரோடு கூட இணைப்பிரியாத ஒரு நண்பனைப் போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அவரிடத்தில் ஆலோசனை பெற்று கேட்டு செய்து வந்த ஒரு மகனாக இருந்தபடினாலே அப்பா அவரை உயர்த்தி வைத்து அரியணையில் ஏற்றி மகிழ்ந்த ஒரு நல்ல ஒரு தகப்பன். பாருங்க, இன்னும் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 30 வயதிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அந்த 40 வருஷம் அந்த எருசலேமிலே அவன் அரசாளும் போது எந்த விதமான போர்களோ எதுவுமே இல்லாமல் மிக நேர்த்தியாக மிக அமெரிக்கான ஒரு நாட்டை மிக அமைதியாக கொண்டு சென்ற ஒரு அரசன். அதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் தான் காரணம் இல்லையா? அவன் ஆண்டவரை அதிகமாய் தேடினான். ஆகவே தான் ஆண்டவர் அவனை அரியணை ஏற்றி அழகாக அவர் அமர வைத்தார். அது ஒரு பாடலில் 2 அடிகள் எனக்கு மிகவும் பிடித்தமான வரிகள். ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். ஆம், ஆடுகள் பின்னால் அலைஞ்சிருந்தான். அவன் நினச்சிருப்பானா என்னைக்காவது நம்ம ஒரு அரசனாக மாறப்போகிறோம் என்று சொல்லி? அவன் நினைத்தே பார்த்துருக்க மாட்டான்ல. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவனை அரியணையில் ஏற்றி மிக உயரமான ஒரு உன்னதமான ஒரு ஸ்தலத்திலே அவனை உட்காரும்படியாக செய்தார். அவனுடைய சகோதரர் மத்தியிலே அவன் மிகுந்த கனம் பெற்றவனாக மாற பண்ணினார். இது யாரால் மாற்ற முடியும்? கடவுளால் மாற்ற முடியும். அவன் சொல்லுகிறான், இதுக்கெல்லாம் நான் தகுதியே கிடையாது, இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு எனக்கும் தகுதி கிடையாது, என்னுடைய குடும்பத்துக்கும் கூட தகுதி கிடையாது. ஆனாலும் கூட கர்த்தர் என்னை இம்மட்டுமா என்னை நடத்தி வைத்து என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அவன் ரொம்ப ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறான். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட நிலைமையிலே உறவினர்களால் அல்லது நம்முடைய பெற்றோர்களால் அல்லது நம்முடைய பிள்ளைகளால் ஒரு தள்ளப்பட்ட நிலைமையிலே கூட நாம் இருந்தாலும் தாவீதை போல அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும்போது நம்மை ஒரு நாளும் தள்ளாத நம்முடைய பரம தகப்பன் நம்மை உயரத்திலே தூக்கி வைத்து எவ்வாறு தாவீதை அரியணையிலே அமர வைத்தாரோ அதை போல இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் உன்னதத்திலே உங்களை உட்கார வைக்க, உயரத்திலே உட்கார வைக்க, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஆனாலும் சரி, இன்னும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆனாலும் சரி, ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்க விரும்புகின்றார். நாம் அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே நான் உமக்கு மாத்திரம் நான் அடிமை, ஆண்டவரே நான் உம்முடைய காரியங்களிலே நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் செயல்படுத்த எனக்கு பலன் தாங்கப்பா, என்னை உயர்த்தி வைங்க. என்னுடைய சத்துரு தான் சங்கீதக்காரன் சொல்கிறேன், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நமக்கென்று ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். நம்மை உயரத்திலே தூக்கி அழகு பார்க்க நம்மை விரும்புகின்றார். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் மிக பள்ளமான இடங்களிலே, தோல்வியான இடங்களிலே, தள்ளப்பட்ட இடங்களிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வறுமை என்னை சூழ்ந்திருக்கிறது, வியாதி என்னை பிடித்து கொண்டு இருக்கிறது, தீரா வியாதி அவனை பிடித்திருக்கிறது, இனி அவன் எழுந்திருப்பதில்லை என்று சொல்லி மக்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவர் நம்மை உயரத்திலே தூக்கி வைத்து நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் வேலை பார்க்கின்ற ஸ்தலங்களிலே நாம் கீழே தள்ளப்பட்ட நிலைமையிலே காணப்படலாம். ப்ரமோஷன் ஆக வேண்டிய நாம் இன்னும் ப்ரமோஷன் கிடைக்காமலே பலவித சூழ்நிலையிலே தள்ளப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம். அல்லது பணம் இல்லாதபடி நம்முடைய உறவுகள் நம்மை வெறுத்து ஒதுக்கி வைத்திருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் அவர் நினைத்தால் நம்மை உயர்த்தி நம்மை உயரத்திலே தூக்கி அவரால் அழகு பார்க்க முடியும். அவர் அதைத்தான் விரும்புகின்றார். இந்த தாவீதை போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக நாம் அவரிடம் சமர்ப்பிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த முதல் நாளின் காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, இந்த நாளில் கூட எங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கும் அப்பாவாக ஆண்டவரை பரம தகப்பனாக நீ இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் தாவீதை குறித்து தியானித்தோம் ஐயா. ஆண்டவரை, தாவீதனுடைய வாழ்க்கையிலே அவனிடத்திலே காணப்பட்ட ஆண்டவரை ஜெப ஜீவியங்கள் ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஐயா உம்மை சார்ந்திருக்கிற ஒரு குணத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீங்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே.
நேரத்திலும் கூட சாமி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் உயர முடியாதபடி நான் தாழ்ந்து போய் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் உயரத்திலே தூக்கி வைத்து நீ ஒவ்வொருவரையும் அழகுபடுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தனை தரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை